நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறான். திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அருகே நிற்க திமுக எம்எல்ஏக்கள் போட்டி போட்டதும் உனக்கு முன்னால வேலைக்கு வந்தா நானு என்ன முந்தி போக பாக்குறியா? முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு குறித்து கூறிய கருத்தும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். கிள போல்டுங்களா? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பூக்கலையே சாகர் மாமான் கூட பார்க்கலையே. எல்லாம் பிஹெச்டி பல பிஹெச்டி முடிச்ச கட்சிங்க இந்த கட்சி. பிஹெச்டி முடிச்ச கட்சியா போட்டு வளர்ந்துட்டாங்க போலே மாமா. என்னங்கடா சட்டசபையிலே குஜல் மஸ்து பண்றீங்க, சாமி கும்பிட வந்தாலும் குஜல் மஸ்து பண்றீங்க. பொதுமக்கள் எல்லாம் சாமி கும்பிட லைன்ல நிக்கணுமா? இவர் நேரா வந்து சாமி தரிசனம் பண்ணுவாராம். அது பொதுமக்கள் கேட்டா என்ன சத்தம் போடுவாராம். உனக்கு ஆகணும்டா, உனக்கு ஆகணும். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. இன்னிலிருந்து எல்லாம் மாறும். அதே பயத்துல எல்லாம் நல்லது நடக்கும். இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுப்பா. இன்னொரு வாட்டி போடுப்பா. இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா அருமைக்கிட்ட முண்டங்கடா. ஆபரேட்டர் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுப்பா. என்ன டயலாக், என்ன டீம், என்ன மேட்ச்னே தெரிய மாட்டேங்குது. உட்காந்து வந்துடுறீங்க. டேய் உங்க வீட்ல ஒண்ணு கேட்க மாட்டாங்களடா. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். லூசு பையிலையும் உச்சா பையிலையும் கூட வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது. நீ அவால நம்மால இல்லண்ணே. வாய் தவறி சொல்ல உண்மையதான் சொன்ன. எவ்வளவு நாளைக்கு தான் சேகர பார்த்தா சேகர பார்த்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? நாளைக்கு சட்டப்பேரவை கூடுதல் இன்னைக்கு அரெஸ்ட் பண்றீங்க. அதுக்கு பயந்து போய் தான் என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ அந்த ஆண்டி வேற வந்துவாளே, இப்ப என்ன பண்றது? என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ்? ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. 16 இடங்கள் 60க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள். 16 இடங்கள்னா என்ன வாஞ்சி வருதா? ஆக்ஷன். மீண்டும் வருகிறது சென்னை சங்கமம். சூழ்ச்சிக்கு இரையாகி என பகைவர்களா அனைவரும் வாருங்கள் வாருங்கள். நம் தமிழன் கலைகள் யாவின் கரெக்ட் தானே? கலைகள் கதையும் சொல்லிட்டேன் கரெக்ட் தானே?
நிகழ்வினை தொடங்கி நிகழ்வினை டேய் என்னடா பிரச்சனை இன்னும் வெல்கமே தாண்டல 3 கேஸ் தீர்ந்து போச்சு குனிஞ்சு கழுத்தா வலிக்குது கலைகள் யாவினும் வல்லவனாம் கற்றவர் எவருக்கும் நல்லவனாம். டேய் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நீ திவ்யாவை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தைய ஸ்கூல் போயிடும் ஆனா சத்தியமா அந்த ப்ரோகிராம் நம்ம ஒரு திருவிழாவில் சந்திப்போம். முதல்ல படம் வேண்டாம் ஷூட் பண்ணிட்டு நான் மொத்தமா எடுத்துறேன். டேய் டேய் ஏண்டா எந்த தப்பும் செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். அப்போ நீதிமன்றத்துல எதுக்காக உதய் அண்ணாவை அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க? பவர் இருக்கு அப்படிங்கறக்காக என்னைக்குமே பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பவரை மக்கள் தான் கொடுத்தாங்க. மக்களுக்காகத்தானே அரசாங்கம். அந்த அரசாங்கம் எப்படி பவரை மிஸ்யூஸ் பண்ணும்? ஏன்னா பவர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. கரெக்டா தான் சொல்றீங்க. அங்கேயும் பவர் இல்லல்ல. When there is justice, there's always strength and courage. Always same dialogue. I stand with உதயண்ணா. ஸ்டாண்ட்ல இருங்க யாரு கேட்டா. ஆனா சைக்கிள் ஸ்டாண்டா, பைக் ஸ்டாண்டா, இல்ல பஸ் ஸ்டாண்டா? இப்ப கண்டிப்பா தவறு இல்லைன்னு சொல்றேன். தப்பு செஞ்சவங்க எப்படி அத ஒத்துக்குவாங்க? இல்லனா எப்படி நாளைக்கு ஏதாவது சீட்டு வேணும்னா கிடைக்கும்? இடை நாகரிகத்தோட தான் அவர் பேசினாரு. உதயண்ணா பேசுனது தவறு இல்லை. அரசியல் மீட்டிங் ஸ்டேஜ்ல சினிமாவில நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசுற உங்களுக்கு எப்படி மேடை நாகரிகத்தை பத்தி தெரியும்? சரி நானும் கேட்டேன். நீங்க நியூட்ரிஷனிஸ்ட் தானே? வெயிட் லாஸ்க்கு வந்து பிளாக் சரா சாப்பிடலாமா, ஒயிட் சரா சாப்பிடலாமா? ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். படித்து வர வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற அன்பு சகோதரி சென்னை பெருநகரத்தின் மேயர் நான் சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் மறந்துருச்சு. செல் இருக்கின்ற செல் மறந்துருச்சு. 500 200 மாணவர்கள் இருக்கின்றனர். சோ இது என்ன இது? அரே நீ அப்பா மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு சிறப்பு நாளை முன்னிட்டு அலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாலுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி கொசு விற்பதற்கு சென்னையிலே ஒரு மேயர். சென்னை மாநகராட்சி பள்ளிகளிலும் மாணவ மாணவியர்களுக்கு 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஓவியம், கதை சொல்லுதல், சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.